வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பத்திரலங்க. நாளைக்கு சென்செக்ஸ் டேட்டாவும் தந்துடுறேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே சொன்னதுதான். இந்த பிரைஸுக்கு கீழே, அதாவது நிஃப்டி ஃபியூச்சரை நான் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து ஓப்பன் பிரைஸுக்கு கீழேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. நான் இங்கேயே சொல்லிட்டேன், மார்க்கெட் வந்து சம்திங் ஏதோ நடக்குது. என்னென்ன காரணம் அப்படின்னா இண்டெக்ஸும் வந்து ஃபியூச்சரும் வந்து டிஃப்ரெண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஃபியூச்சர் வந்து ஓப்பன் பிரைஸையே ட்ரிகர் பண்ண முடியாம நிக்குது. ஆனா வந்து இண்டெக்ஸ் வந்து அன்னைக்கு ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து கீழே தான் இருந்துச்சு. அதே போல அடுத்த நாள் ஓப்பனும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபியூச்சருக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தது. இதை பேஸ் பண்ணி தான், அதாவது நேற்றுக்கு மார்க்கெட்டும் வந்து இப்படிதான் இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த பிரைஸுக்கு கீழேன்னா 24,138க்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே, அதுக்கு மேல ஓப்பன்னா மார்க்கெட் மேலேன்னு நேற்று சொல்லிட்டேன். ஸோ நீங்க ஓப்பனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டவுன் சைடு தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்னைக்கு ஓப்பன்ல பிரைஸ் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நேத்து நான் சொன்னது 52 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். நான் இது ஒண்ணும் இல்ல 26 மாத்திருக்கேங்க. ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 52, ரெண்டாவது 52, மூணாவது 52 பாயிண்ட், திரும்ப ஒரு மிடில் மார்க்கெட் வந்து சப்போர்ட். அவ்வளவுதான். டோட்டல் மார்க்கெட்டே வந்து இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இதுல நம்ம என்னென்ன படிக்கணும் இதெல்லாம் பொசிஷனலா நான் பார்க்கும்போது பொசிஷனலா காமிக்கிறேன். இது வந்து டே ட்ரேடு அப்படின்னா இவ்வளவுதான் மார்க்கெட். இன்னைக்கு இந்த ஓப்பனுக்கு கீழே அப்படிங்கிறப்ப நீங்க 26 பாயிண்ட், நீங்க நேரா வந்து என்ன பண்ணணும், 52ன்னு சொன்னேன், 26 26 லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்டெப்பு மாதிரி கீழே இறங்கி இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்ச நேரம் கன்சாலிடேஷன் ஆச்சு. எகெயின் அங்கிருந்து நல்ல ஃபால். அடுத்தது திரும்பவும் மேல போற மாதிரி போறாங்க. அங்கிருந்து எகெயின் நல்ல ஃபால். டோட்டலா இன்னைக்கு டவுன்லயே முடிச்சிட்டாங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. இதுக்கு மேல மார்க்கெட்ல நீங்க இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 12:35க்கே மார்க்கெட் டோட்டலா முடிஞ்சுது. அதுக்கு மேல போனதெல்லாம் ஒன்றும் பெருசா மொமெண்டம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பிரீமியம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு மேல இல்லை, அதனால சொல்றேன். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு நல்லா டவுன் ஆயிருக்கு. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற வேல்யூஸோட நம்ம மூவ் பண்ணிடுவோம். நாளை லெவல் என்னங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கும் வந்து இப்படி இருக்கலாம். பட் என்ன பொசிஷனலா இருந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது மேல பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி போயிருந்தாங்க. அங்கிருந்து மார்க்கெட் கீழே இந்த ஒன் டே உடைய பெரிய கேண்டிலுக்குள்ளதான் இத்தனை நாளா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 7 நாளா வந்து இந்த பிரைஸுக்குள்ளேயே டிராவல் ஆகி இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தது மண்டே ஓப்பன் அதுக்கு கீழே இருக்கும் போதே மார்க்கெட் வந்து ஃபுல்லா டவுன்லயே தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் இது எது வரைக்கும் கீழே இறங்கலாம் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம எலியட் வேவ் போட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு தியரி சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் வேண்டியது இல்லைங்க. நமக்கு வேல்யூஸ் மட்டும் இருந்தா போதும். நாளை மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எத்தனையோ வேவ் இருந்தாலும் நம்ம பொசிஷனலா எந்த ட்ரேடும் எடுத்து ஹோல்டு பண்ண போறது இல்லை. ஸோ இட்ஸ் அ ரியாலிட்டி. அதுக்காக நான் சொல்றேன். சரி, ஓகே. நம்ம கொடுத்த ப்ரீமியம் என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துடலாங்க. இது வந்து 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 216க்கு மேலேன்னு சொல்லிட்டேன். ஓப்பனே வந்து நேற்று லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க. ஃபர்தரா வந்து டைரக்டா இந்த கிரீன்ல லைட்டா சப்போர்ட் எடுத்தாங்க. அங்கிருந்து நல்லா டவுன். நான் எப்பவுமே இன்னைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, கால் பண்ணியிருந்தாரு, கால் ஏதாவது புல் பேக் ஆகுமான்னு கேட்டாரு. நான் அப்பவே சொன்னதுதான், எப்பவுமே நான் ட்ரேடிங் டைம்ல போன் எடுக்க மாட்டேன், நான் ட்ரேட்ல இருப்பேன். அதனால நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். 128க்கு கீழேனா மார்க்கெட் இந்த பர்பிளுக்கு கீழே, நான் இந்த பிரைஸுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்டை நான் எப்பவுமே உங்களுக்கு ஷோ பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீங்க அடுத்தடுத்த சப்போர்ட் வந்தாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது காரணத்துக்காக தான். இதுக்கு கீழேனா நீங்க தயவு செய்து காலம் மறந்துடணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்குள்ள இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல வர முடியாத மார்க்கெட் கண்டிப்பா வராதுங்க. அவ்வளவுதான். இதனாலதான் நான் வந்து எப்பவுமே இந்த பிரைஸ் காமிக்க மாட்டேன்.
சரி, அதே வந்து புட் ஆப்ஷன் ஓப்பனே வந்து நேற்று ஹைக்கு மேல ஓப்பன் பண்றாங்க. இந்த பர்பிள்ல லைட்டா ரிஜெக்ஷன் ஆச்சு. இந்த கேண்டில் மேல போனதுக்கு அப்புறம் ஒரு டைம் கூட இந்த பர்பிளுக்கு கீழே வந்திருக்காது. இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா, ஏன்னா இந்த பிரைஸை வச்சுட்டு நீங்க ஓடிஎம்ல ட்ரேட் எடுத்துக்கோங்க அல்லது அட் த மணில ட்ரேட் எடுங்க, போதும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். எங்க ஓபன் பண்ணனாலும் நம்ம புல் பேக் ரேலி கிடைக்குமா இல்ல கீழே ஃபர்தரா டவுன் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த பிரைஸ் லெவல்ல ஓப்பனை வச்சு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே முடிவு பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளுங்க. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். நம்ம எடுத்த பிரீமியம் லெவல்ஸையும் பார்த்துருவோமே. நம்ம 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் 147 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு பார்த்தோம். காலையிலே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் கூட இதுல சஸ்டெயின் பண்ண முடியல. இதுல 2 மினிட்ஸ்ல வைக்க கூடாது, 5 மினிட்ஸ்ல பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்ல இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து போயிருக்கும். நமக்கு இங்க பெருசா சப்போர்ட் தெரியாது, பட் ஆனா சப்போர்ட் எடுத்து தான் வந்து இன்னைக்கு டார்கெட் எவ்வளவு 228. ஆனா 228 ரீச் ஆகல. சென்செக்ஸ் டேட்டா இன்னைக்கு அனுப்பியிருந்தேன், அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து 188 148க்கு கீழே 147 க்ளோஸே இல்லை 5 மினிட்ஸ்ல. அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆனதுதான், ஃப்ரீ ஃபாலா விழுகுது, அவ்வளவுதான். ஆனா 82 வரைக்கும் வந்திருக்கணும், 88ன்னு நினைக்கிறேன். அந்த பிரைஸ் வரைக்கும் கீழே இறங்கல, பெரிய அளவுல டிகே வந்து காலில் கொடுக்க முடியல. ஸோ அவ்வளவுதான். ஆனா புட்ல நல்ல பிரீமியம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து சென்செக்ஸ்ல நல்லா இன்னைக்கு டார்கெட் 4th டார்கெட் வரைக்கும் அச்சீவ் ஆயிருந்தது. ஆனா நிப்டில 3rd டார்கெட்டை கூட தொட முடியாம மார்க்கெட் அங்கிருந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ டோட்டலா இதோட முடிஞ்சது, 12:35 மார்க்கெட் முடிஞ்சது. அதுக்கு மேல நடந்த எதுவுமே வந்து எந்த சைடு போயிருந்தாலும் சின்னதா ஸ்கால்பிங் பண்ணிட்டு வெளியில வந்தா மட்டும் தப்பிச்சிருப்பீங்க. அதர்வைஸ் ஹோல்டு பண்ணியிருந்தா 2 பக்கம் வாங்கியிருப்போம். இதுதான் ரியல். ஓகே, நம்ம நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோங்க. நம்ம இண்டிகேட்டர்ஸ்லாம் இதுல எப்படி ஒர்க் ஆயிருக்கு ஷோ பண்ணிடுறோமோ. சரி, இந்த பிரைஸ் லெவலே காமிக்கலாம். 2 மினிட்ஸ் ஸ்கேல்பரே ஓபன் பண்ணுவோம். ஒரே நிமிஷம். இங்க நான் வந்து இந்த 2 மினிட்ஸ் ஸ்கேல்பர் ஓபன் பண்ணேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் பை வந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தப்பு இல்லை. இந்த பைக்கு மேல மார்க்கெட் மேலதான் போச்சு. எகெயின் வந்து இந்த ப்ளூ பை வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அது வந்து பெரிய டார்கெட்டை கொடுத்துரும். இந்த பை வந்துச்சுன்னா இந்த இடத்துல பை பண்ணா இந்த கேண்டிலுடைய லோதே ஸ்டாப் லாஸ். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அடிச்சிருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்க வந்து இந்த கேண்டில் தான் ப்ளூ பை கிரியேட் ஆயிருக்கு 160.60. இந்த 160 எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கும். அது என்ன ரீசன் உங்களுக்கு கண்டுபிடிச்சு பாருங்க, சொல்றேன். இங்கேயும் அதே 160ங்க. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதோடைய லோ வந்து 162. இங்கே 160 தான் லோ வந்திருக்கும், இங்கேயும் 160 தான் லோ வந்திருக்கும். இதுக்கு கீழே லோ ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வச்சிருக்காது. இந்த இடத்துல கிரியேட் பண்ணது நல்ல ட்ரெண்ட். இன்னைக்கு 11:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது மார்க்கெட்டு நல்ல ப்ராஃபிட். ஸோ இது வர வரைக்கும் நீங்க இந்த 2 மினிட்ஸ் ஸ்கேல்பிள் யூஸ் பண்றவங்க மறக்காம இந்த இடம் ட்ரெண்டோட போற ப்ளூ பைல இருந்து நீங்க எடுக்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் கிரீன் பை எல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க, இந்த இடத்துல வர்ற கிரீன் பையே. ஸோ இதுவே நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து எடுங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது ப்ளூ வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிரீன் வரும், ப்ளூ வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நல்ல டார்கெட் ரீச் ஆயிரும். கிட்டத்தட்ட இதுவே ஒரு பெரிய ஒரு 10 நிமிஷத்துலயே நல்ல டார்கெட் போதும். 20 பாயிண்டே நமக்கு போதுமானது. ஸோ இங்க 165ல என்ட்ரி, 165ல இருந்து கிட்டத்தட்ட 220 போயிருக்கு. இது ரொம்ப பொறுமையா போயிருக்கும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க, அந்த மதிய ட்ரேட்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கவனிங்க. இண்டெக்ஸ்ல மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஈஸியா புரியும்னு நான் நினைக்கிறேன். இண்டெக்ஸ் வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, ஃபர்தரா இன்னும் டவுன் ஆகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிரைஸ் மாதிரி ஒரு ட்ரிகர் நடந்தாதான் இதுக்கு கீழே இறங்காதுன்னு எடுத்துக்க முடியும். ஆனா டோட்டலா இதுக்கு மேல கீழே க்ளோஸ் வச்சுதான் மேல வந்துச்சு. ஆனா பெருசா மொமெண்டம் எதுவுமே இல்லை. புல் பேக் ரேலியை நம்பவே கூடாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தாதான் மார்க்கெட் வந்து நல்ல ரிஜெக்ஷன் ஆகி மேல போக முடியும்.
இந்த மாதிரி பிரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆகி வந்துச்சுன்னா அது பெருசா ஒன்றும் மொமெண்டம் இருக்கிறது இல்லை. அதனால சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நாம இதை அப்படியே நான் என்ன பண்றேன், இது டே வேல்யூ, இதே பொசிஷனல் லெவல்னு நான் இந்த வீக்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீக் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. 20ஆம் தேதியில இருந்து இது ஓபன் ஆன பிரைஸ். அன்னைக்கு மார்க்கெட் எந்த சைடும் மொமெண்டம் ஆகல. லாஸ்டா ஒரு புல் பேக் ரேலி கிடைச்சது. அது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நான் எக்ஸாக்டா 75 பாயிண்ட்ஸ்ல ரிஜெக்ஷன் ஆனிச்சு. அங்கிருந்து திரும்ப ஒண்ணும் இல்லை. அடுத்த நாள் கீழே இறங்கினாங்க மெதுவா. நான் இந்த அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், ஏதோ மார்க்கெட் எல்லா சைடும் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க தெரியும். அன்னைக்கு மேல பாதி கீழே பாதிங்கிற அளவு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ட்ரெண்ட் கரெக்டா விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் இதனாலதான் இதை பர்டிகுலரா மீன் பண்ணி சொல்றேன். ஸோ இது என்ன பண்ணுது, ஓப்பனுக்கு கீழே. அப்போ நீங்க என்ன பண்ணணும், தாராளமா புட் ஆப்ஷன் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். அது எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு, 1 2 3 சப்போர்ட், 3வது சப்போர்ட்ல இப்ப சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பொசிஷனலா மார்க்கெட்டை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க, இப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லணும். ஒண்ணு, மார்க்கெட் 24,040க்கு மேல ஓபன் கிடைச்சா பார்க்கலாம், புல் பேக் இருக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா திரும்பவும் இந்த ஓப்பன் பிரைஸ் கூட போய் டெஸ்ட் பண்ணலாம். அது நம்ம மார்க்கெட்ல எப்படி போகுதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கணுமே தவிர கண்டிப்பா போயே தீரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ள வளர்த்திக்க கூடாது. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் இதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இதே நியூட்ரலா ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் நோ ட்ரேட் ஜோன் மாதிரி யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால 24,040ல இருந்து 23,965 இந்த இன்பிட்வீன் 75 பாயிண்ட்ஸ், இல்ல நீங்க இதுக்கு ஒரு மிட் எடுத்து 37.5 பாயிண்ட் போட்டீங்கன்னா 24,002 சம்திங் வருது. ஸோ இந்த மிட் ரேஞ்சில இருந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாளை மார்க்கெட் நீங்களே ஆப்ரேட் பண்ண கத்துக்கோங்க, சரிங்களா? அப்ப நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் கீழே, மார்க்கெட் ஓப்பன் இதுக்கு மேலன்னா மேல போகலாம் அப்படின்னு எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அப்ப என்ன லெவல்ல எடுக்கணும், நான் பிரைஸ் லெவல் உங்களுக்கு பிரீமியம் லெவல்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன், சரிங்களா? அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. ஏன்னா மார்க்கெட் இந்த ஓப்பன்ல இருந்து இப்போதைக்கு 3வது சப்போர்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைய பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது நிப்டிக்கு 42 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஓப்பன்ல இருந்து 42 புள்ளிகள், இது நிப்டிக்குங்க. இதுவே சென்செக்ஸுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 148 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் நாளைக்கு இருக்கு. அப்போ 148 பாயிண்ட் ஓப்பன்ல இருந்து நீங்க ரேஞ்சை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க சென்செக்ஸ்க்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வியூல டிலே டேட்டா தான் வரும். ஸோ நீங்க புரோக்கரை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும், சரிங்களா? ஏன்னா இதுல டிலே டேட்டான்னு டீன்னு வரும், அதுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். நான் ஆப்ஷனுக்கு பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் பண்ணலை. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன். இது சென்செக்ஸ் உடைய டேட்டாங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட 2 3 4 5வது சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. பார்ப்போம் இன்னும் எவ்வளவு கீழே இறங்கலாம் அப்படின்னு தெரியல. இதனுடைய அனலிசிஸ் பார்க்கும்போது 76,700 புட் ஆப்ஷனையும் அதே மாதிரி 77,000 கால் ஆப்ஷனையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 76,600 700 டு 77,000 வரைக்கும் நீங்க நாளைக்கு பார்த்து செய்யுங்க. இதுக்குள்ள கூட மார்க்கெட் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், சரிங்களா? நாளைக்கு சென்செக்ஸ் சொல்றது 148 பாயிண்ட்ஸ், நிப்டி 42 புள்ளிகள்ங்க. நிப்டி ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துருவோம். நிப்டி பொறுத்த வரைக்கும் 23,950 கால் ஆப்ஷன் பிரீமியம், 200 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. இது பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, எந்த இடத்துல நம்ம பிரைஸ் வச்சிருக்கிறோம். இது கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹையாவும் இருக்குது. இந்த பிரைஸ் எவ்வளவு நேரம் இண்டெக்ஸ்ல ஹோல்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. 200 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. ஒருவேளை மார்க்கெட் லோவு கட் பண்ணி ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல டவுன் ட்ரெண்ட்னு எடுத்துக்கலாம். காலை தொடாதீங்க. ஒருவேளை 97 ரூபா வர வரைக்கும் காலை வெயிட் பண்ணி பாருங்க, சரிங்களா? நாளைக்கு ஒருவேளை இந்த 97 ரூபாய் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்க.
இது வந்து ஃபைனல்ல கூட நடக்கலாம் அல்லது காலையிலேயே மார்க்கெட் மேல கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ அந்த பிரைஸ் வரும்போது அந்த முடிவெடுக்கும். சரிங்களா? அதே போல 24,050 புட் ஆப்ஷன் பிரீமியம் 155 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பிரைஸுக்கு கீழே ஓபன் ஆகுது அப்படின்னா ஏதாவது லோவுக்கு வந்துட்டு கூட அல்லது 128ல சப்போர்ட் எடுத்தா கூட எகெயின் இது 276 வரைக்கும் போக கூட வாய்ப்புகளை அமையலாம். சரிங்களா? அதனால எந்த இடத்துல ஓபன் ஆகுதோ அந்த ஓபன் கேண்டில்லே உங்களுக்கு நாளைக்கு ட்ரெண்டை வந்து டிசைட் தெரிஞ்சுக்கணும், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல இதுல சென்செக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 76,500 கால் ஆப்ஷன் பிரீமியம் 545 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. அதுக்கு நீங்க அதிகபட்சமா இந்த பிரீமியம் 86 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு கீழே 43 ரூபா மட்டும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வேல்யூஸ் ரொம்ப கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னாலே இந்த லோவை கட் பண்ணாலே தயவுசெய்து கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கீழே வரைக்கும் வருதுக்கு 43 வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்குது. 86நாலே கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி 43 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவ்வளவுதான். இதே வந்து பாத்தீங்கன்னா 77,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் 278 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். நாளைக்கு ஓபன் ஆகுற பிரைஸை வச்சு நீங்க இதை டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேல ஓப்பன்னா ஃபர்தரா 693 தொடாம கீழே விழுகாது. இந்த 693க்கு இல்லாம இந்த 278 ட்ரிகர் பண்ணிட்டு மேல போச்சுனாலும் கீழே இறங்காது. ஒருவேளை கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக பார்க்கும். அப்ப இது 645 வரும்போது முடிவெடுங்க. சரிங்களா? அப்ப இது 278ல ட்ரிகர் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் திரும்பவும் மேல போக ஆரம்பிச்சிடும். இது அதிகபட்சமா 90 ரூபாயிலிருந்து கீழே 45 ரூபாய் ஒரு சப்போர்ட் இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு கீழே சப்போர்ட் இல்லை. ஸோ வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. இந்த பிரைஸ் வந்தா மட்டும் முடிவெடுங்க. லைனை போட்டு சார்ட்ல உட்காந்து வேடிக்கை பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் நல்ல ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணியிருப்பீங்க. 2 நாளா மார்க்கெட் எதுவும் இல்லாம இருந்தது. நல்ல மொமெண்டம், சரியான நேரத்துல என்ட்ரி எடுங்க. இதுல நீங்களே வந்து ஆப்ரேட் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா நான் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், பட் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க. ஏன்னா இந்த லோயர் லோ பிரேக் அவுட்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்போ வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்க வந்து லைன் டிராப் பண்ணிடணும். கண்டினியூ ரெட் கேண்டில் வரும்போது கன்ஃபார்மா நீங்க எப்போ வந்து இந்த பிரைஸ்க்கு மேல க்ளோஸ் வைக்குதோ என்ட்ரி எடுத்துருங்க. இந்த ஹை இந்த லோ தான் வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு இந்த பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வச்சது 168, 168க்கு மேல க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில் 171, ஒரு 3 பாயிண்ட் தாங்க. என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா பெரிய ரேலி. இதெல்லாம் நான் ஈஸியா நீங்க கேப்சர் பண்ணக்கூடிய விதங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதே நீங்க ஹையர் ஹை பிரேக் அவுட் எடுக்கணும்னா கண்டினியூ கிரீன் கேண்டில் மினிமம் 3 கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சா பஞ்ச் பண்ணுங்க. இந்த கேண்டிலுடைய லோ தான் ஸ்டாப் லாஸ். இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 170, அதே 170 தான். ஸோ 170 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தா 220, அவ்வளவுலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது வந்துருச்சு அப்படின்னா கிளம்பிடுங்க, போதும். ரொம்ப சிம்பிள். சரிங்க, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு பிங் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.